தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு பள்ளியில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2 லொக்கேஷன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21, மேக்ஸிமம் 50 வயது வரை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 35,400 உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அப்படின்னா 30 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இமெயில் மூலிமா அப்ளை பண்ணணும். இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷனில் ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் இமெயில் மூலிமா மட்டும் அனுப்பிச்சா போதும். இன்னொரு நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் இமெயிலும் அனுப்பணும், அதே மாதிரி தபால் மூலிமா அனுப்பணும். 2 விஷயத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்களோ அந்த இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அனுப்பணும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸை. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் மட்டும் வர வேலைவாய்ப்பு இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளில் இருக்கும் ஒரு வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். 2 நோட்டிஃபிகேஷனும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் அதிலே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஃபஸ்ட் இதில் என்ன ஃபில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷனில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டுங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும், ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணாதீங்க. இங்கே டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே 1 ஜூலையை கால்குலேட் பண்ணி உங்களுக்கான வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டெலிஃபோன் நம்பர் இருந்தால் டெலிஃபோன் நம்பர், அப்படி இல்லை அப்படின்னா மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே இமெயில் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, ஆயிருந்தால் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கான வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா பேர், அப்படி இல்லைன்னா கணவர் பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எங்கே நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் என்ன படிச்சிங்க, எந்த ஸ்கூல் இல்லை யூனிவர்சிட்டி, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, என்ன சப்ஜெக்ட், அதாவது எந்த சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட், அதே மாதிரி எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதன் முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், எங்கே வேலை செஞ்சீங்க, எப்போ, எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க, என்ன கிளாஸில், என்ன வேறு ஏதாவது இது இல்லாமல் கோகரிக்குலராக வேறு ஏதாவது டியூட்டி பண்ணிங்களா அப்படிங்கிறத ரீசன் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். ரீசன் ஆஃப் லீவிங், ஏன் அங்கேருந்து வெளியே வந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணுங்கள். 2-3 கம்பெனினா 2-3 கம்பெனியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஏன் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் சூட்டபிள் ஆவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய டேட், என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட், இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், மேலே சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக்லிஸ்ட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற ஃபுல்லு இது கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே மறக்காமல் வச்சு அனுப்புங்க. சரிங்களா? அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மறக்காமல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சா போதும். சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றதுனா பிஆர்டி, அதாவது ப்ரைமரி டீச்சருக்கான வேலைவாய்ப்பு. எனி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஏஜ் அப்படின்னா 21லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பிஆர்டி, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஃபைன் ஆர்ட் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 12th முடிச்சுட்டு நீங்கள் 5 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் ஆர்ட், பெயிண்டிங், ட்ராயிங் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா கிராஜுவேட் படிச்சிருக்கணும். டிராயிங் அண்ட் பெயிண்டிங்கில் 4 இயர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாஸ்டர் டிகிரி ஃபைன் ஆர்ட் அண்ட் டிராயிங் அண்ட் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் அது முடிச்சுட்டு 2 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ரிலவெண்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லை. அவங்களே பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா வைங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 21லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிடி, அதாவது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் சோசியல் சயின்ஸ். ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே பிஎட் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வயது 21லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஜிடி ஃபிசிக்ஸ், இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் இந்த வேலைவாய்ப்புக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அவங்க சொன்ன இந்த சப்ஜெக்ட்ஸில். கூடவே பிஎட் படிச்சிருக்கீங்க, 21லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அக்கௌண்டன்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிகாம் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு டேலி, எம்எஸ் எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 21லேருந்து 40 வயதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு, அதாவது இது எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் அரக்கோணத்துலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் 2 விதமாக அனுப்பணும். ஒன்று தபால் மூலியமாகவும் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், இன்னொன்று இமெயில் ஐடிக்கும் நீங்கள் ஸ்கேன் காப்பி அனுப்பணும். லாஸ்ட் டேட் 30 மே 2024. சரிங்களா? இது ரெண்டுமே நீங்கள் கம்பல்சரி பண்ணணும். இமெயில் ஐடிக்கு ncs@yahoo.co.in இந்த இமெயில் ஐடிக்கு ஸ்கேன் காப்பீஸ் அனுப்புங்க. நீங்கள் என்னென்ன ஸ்கேன் காப்பீஸ் அனுப்புகிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து அதை இந்த அட்ரஸுக்கு தி பிரின்சிபல் நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் INS ராஜாலி அரக்கோணம் 631006 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலியமாகவும் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி வாங்க அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். இதுவும் சேம் அதுலேருந்து தான் NCS நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டிஜிடி ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் நீங்கள் BA BSc டிகிரி முடிச்சிருக்கீங்க, கூடவே பிஎட் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டீச்சர் நீங்கள் BA BSc பிகாம் பிடெக் BBA இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க, கூடவே பிஎட் படிச்சிருக்கீங்கன்னா ப்ரைமரி டீச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ரீ ப்ரைமரி டீச்சர் இதுக்கு நீங்கள் BA BSc பிகாம் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ பார்த்தீங்கன்னா மான்ஸ்டோரி இல்லைன்னா நர்சிங் டீச்சர் ட்ரைனிங் இந்த டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். காமன் ரெக்ரூட்மெண்ட்ஸ்னு ஒன்று ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க டிகிரியோ டிப்ளமோவோ அதை பற்றி எதுவுமே கேட்கல, நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 வயதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் இமெயில் மூலிமா மட்டும்தான் அனுப்பணும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ இந்த இடத்துல கீழேயே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி இது தான். எங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா recruitment@NCSCBE16@gmail.com. இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். உங்களுக்கான காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும்னா 8 ஜூன் 2024 அன்றைக்கி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் 24 மே 2024 சாயந்தரம் 6 மணிக்குள்ளே நீங்கள் இமெயில் மூலிமா அப்ளை பண்ணணும். NCS அதாவது நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் அரக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 மே 2024 நீங்கள் இமெயில் மூலிமாவும் அனுப்பணும், அட்ரஸுக்கும் நீங்கள் தபால் மூலிமா அனுப்பணும். இந்த நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இமெயில் மூலிமா மட்டும் அனுப்பிச்சா போதும். 24 மே 2024 தான் லாஸ்ட் டேட். அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.